இன்றைக்கி பிரண்டை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஊர்லலாம் வந்து ஈஸியாக தோட்டத்தில் வேலிகள்லாம் கிடைக்கும். நான் இங்கே ஆந்திரா வந்ததுக்கப்புறம் ஒரு 7, 8 கவரில் வந்து நட்டு வச்சுருக்கேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த ஸ்டெம் வளர விட்டு எடுத்து எடுத்து நிறைய கவரில் மாற்றி இப்போ நிறையா இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து வச்சதில் தொட்டியில் எடுத்தது. சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அப்படியே நல்லா கழுவிட்டு அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன். நரம்பு இருந்தால் மட்டும் உளிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வறுக்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலப்பருப்பு, 1 கப் உளுந்து. இதை சிம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் கறிவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து அப்படியே வறுத்துட்டே இருங்க. அது லைட்டாக நல்லா கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளி சேர்த்துக்கலாம். எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 10 பல் வந்து பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 வரமிளகாய் நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மொறுன்னு வறுபட்டு வந்துருச்சு. கருவேப்பிலை பாருங்கள், நம்ம கையில் எடுத்து உடைச்சோம் அப்படின்னா நல்லா பவுட்ரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டு வரணும். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும். கலர் வந்து அப்படியே இருக்காது. கருவேப்பிலையோட கலர் வந்து அப்படியே இருக்காது. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டை தண்டு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதையும் சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க. அப்போ தான் வந்து கலர் வந்து அப்படியே ஈவனாக வந்து மாறும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொரன்னு அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடும். இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு, பிரண்டை, அப்புறம் கறிவேப்பிலை, அந்த பருப்பு எல்லாம் சேர்த்தனால சூப்பராக இருக்கும். இது நான் ஊருக்கு போனோன்னா நிறைய அம்மாவுக்கு பண்ணி வச்சுட்டு வருவேன். தொக்கும் பண்ணி வச்சுட்டு வருவேன். இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து சும்மா ஒரு அப்போதைக்கு இருக்கிறத வச்சு வந்து பொடி பண்ணிக்கிட்டோம். சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பாட்டில் நெய்யோ தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெய் பிடிக்கிறவங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இட்லி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது மேலே போட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.